மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்ன செய்தார் என்று இன்றும் பலர் கேட்டுக்கொண்டு இருப்பதை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு என்பது அளப்பரியது. அவர் ஒரு சிறந்த நடிகராக மட்டுமல்லாமல் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார். அதனால்தான் திராவிட இயக்கத்தின்பால் அவர் ஈர்க்கப்பட்டு அதன் கொள்கைகளை பரப்பினார். திரைப்படங்கள் மூலம் தமிழ் உணர்வை தூண்டினார். மேலும் தமிழ் வளர்ச்சிக்கான பல திட்டங்களையும் செயல்படுத்தினார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது சில முக்கிய தமிழ் வளர்ச்சிக்கான திட்டங்களை அவர் எடுத்தார் என்பதோடு மட்டுமல்லாமல் சிறந்த நடிகராக, மக்களால் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவர் நடித்த திரைப்படங்கள் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் மீது பற்றை வளர்க்க உதவின. அவருடைய படத்தில் ஆங்கில சொல் என்பது அறவே இருக்காது. தப்பித்தவர் இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு இருக்காது. அவரது திரைப்படங்களில் வரக்கூடிய பாடல்கள் அத்தனையும், வசனங்கள் அத்தனையும் தமிழ் உணர்வை தூண்டும் வகையில் மட்டுமே அமைந்திருந்தன. அதனால்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட இயக்கத்தில் இணைந்து அதன் கொள்கைகளை பரப்பினார். அதன் மூலம் தமிழ் மொழி மற்றும் இனத்தின் மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை இன்னும் அதிகரித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபொழுது பல தமிழ் மொழி மற்றும் கலாச்சார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் செயல்படுத்தினார். அதாவது பள்ளிகளில் தமிழ் மொழி பாடத்திட்டத்தை மேம்படுத்தினார். தமிழ் இலக்கியங்களை ஊக்குவித்தார் மற்றும் தமிழ் கலைகளை பாதுகாத்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் இலக்கியங்களை ஊக்குவித்ததோடு மட்டுமில்லாமல் பல தமிழ் அறிஞர்களையும் எழுத்தாளர்களையும் ஆதரித்தார். இது தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் ஆட்சியில் இருந்த பொழுது ஆட்சி மொழியாக தமிழை நிலைநிறுத்த பாடுபட்டார். இதன் மூலம் தமிழை மேலும் வலிமைப்படுத்தினார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் உலகத்தமிழர் மாநாட்டை நடத்தி காட்டினார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் மீது மிகுந்த அக்கறையும் பற்றும் கொண்டிருந்தார். அதனால்தான் இந்த தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தன்னால் இயன்ற வரை பல வழிகளிலும் அவர் பாடுபட்டார். ஒரு நடிகராக இருந்த பொழுதும் தமிழ் இன உணர்வோடு தான் அவர் இருந்தார். முதலமைச்சராக இருந்த பொழுதும் தமிழ் இன உணர்வோடு தான் அவர் இருந்தார். அவர் பிறப்பால் வேணால் ஒரு மலையாளியாக இருக்கலாம், ஆனால் அவர் வாழ்ந்தது ஒரு பச்சை தமிழனாக. காரணம், அவர் பச்சை தமிழன் காமராஜர் ஐயா அவர்களையே தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு மலையாளி தமிழன் என்றே சொல்லலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மொழி, இனம், மதம், ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர். இன்றும் என்றும் தமிழகத்தில் மட்டுமல்ல, ரசிகர்களுடைய நெஞ்சங்களில் மட்டுமல்ல, அனைத்து மக்கள் நெஞ்சங்களிலும் நீக்கமர நிறைந்து வாழக்கூடியவர்.